ஃபியூச்சர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி இன் இந்தியா அண்ட் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் இப்போ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்து இருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி இன்வெஸ்டடாக வந்து இருப்பீங்க, க்ளூலெஸ்ஸாக வந்து இருக்கீங்கன்னா இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படிங்கிற வந்து கொடுக்கலாம். ஓவரால் இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரிப்டோவுக்கு எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அண்ட் இப்போ ரீசெண்டாக PI42ன்னு ஒரு கிரிப்டோ ஃபியூச்சர் பேஸ்ட் எக்ஸ்சேஞ்சும் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிருக்குது. அதில் வந்து டாக்ஸேஷன் இல்லை, TDS இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதை பற்றியும் சின்னதாக வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறது, ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30% டாக்ஸேஷன். நீங்கள் 1 லட்சம் சம்பாதிச்சாலும் 1 கோடி சம்பாதிச்சாலும் 30% டாக்ஸேஷன். அண்ட் TDS வந்து பார்த்தீங்கன்னா 1%. நீங்கள் லாஸ் பண்ணாலும் வந்து TDS வந்து கட்டுறா போல் ஒரு நிலைமை. இப்போது மற்ற கண்ட்ரிஸ் விட இந்தியா வந்து மோசமான ஒரு ரெகுலேஷனில் வந்து இருக்கான்னு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, டு பி ஆனஸ்ட் அது உண்மை தான். பட் கிளியரான ஒரு ரெகுலேஷனுக்குள்ளே நம்ம இந்தியாவில் வந்து இருக்கோம். இப்போ யூஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0%லேருந்து 50% வரைக்கும் இந்த டாக்ஸேஷன் கிரிப்டோவுக்கு வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஸ்லாப்ஸ் மூலயமா தான் எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸேஷன் ஸ்லாப்ஸ் வந்து கொண்டு வராங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் விட டு பி ஆனஸ்ட் இந்தியா கொஞ்சம் லாக்கிங்காகவும் வந்து இருக்குது, பட் கிளியராகவும் வந்து இருக்குது. இப்போது நம்ம இருக்கக்கூடிய ஒரு பேடான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேம்பிளிங், இந்த கேமிங் இது கூட தான் வந்து ஒப்பிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்க்குறாங்க கிரிப்டோவையுமே வந்து. இப்போ இந்த 2022 பட்ஜெட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பர்டிகுலர் இந்த டாக்ஸேஷன் இம்போஸ்லாம் அப்போ தான் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அன்கிளியராக தான் வந்து இருந்தது. நார்மலாக மற்ற இதுக்கெல்லாம் எப்படி டேக்ஸ் கட்டுவோமோ அந்த மாதிரி தான் கிரிப்டோ பீப்புளான நம்மளும் வந்து கட்டிகிட்டு இருந்தோம். அப்போது கொஞ்சம் பயமாக வந்து இருந்தது, கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு மேலே கிரிப்டோ பேன் பண்ண மாட்டாங்க, ஓகே சம்வே வந்து ரெகுலேட் பண்ண தான் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ரீசெண்டாக ஜியோடெஸோட கோஃபவுண்டரோட போட்டிருந்த அந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி வந்து கிடைக்கும். கவர்மெண்ட் வந்து ஒரு டெஸ்ட் ஃபேஸில் வந்து இருக்காங்க, டெஸ்டிங்கில் வந்து வச்சுருக்காங்க கிரிப்டோ எந்த அளவுக்கு கம்யூனிட்டி இந்தியாவில் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. மேபி போக போக வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். சரி, இப்போதைக்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை என்ன? 2022 ரொம்ப மோசமாக இருந்தது. பிட்காயின், எத்தேரியம் எல்லாமே பயங்கரமாக வந்து டம்ப் ஆச்சு. கிரிப்டோவில் இன்வெஸ்டராக இருந்தாலும், ட்ரேடராக இருந்தாலும், இல்லை Web3 பேஸ்டு ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் வேலை போச்சு. இந்த சைடு வந்து ரிட்டர்ன்ஸ் வரல, இந்த சைடு ட்ரேட் பண்ண முடியல, மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு வருத்தமான, ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலமாக 2022 வந்து இருந்தது. 2023 ஓரளவுக்கு பரவாயில்லையா, 2022 விட ரொம்பவே நல்லாவே வந்து இருந்தது. பிட்காயின் பாட்டமில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் ஒரு 2-3 மடங்கு ப்ராஃபிட்ஸ் வந்து இருந்தாங்க. இப்போது 2024 வந்து எடுத்துக்கும் போது சூப்பராகவே வந்து இருக்குது. இப்போ பிட்காயின் $48,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்குது. ஓவரால் கிரிப்டோ கம்யூனிட்டி வேறு லெவல் ஹாப்பி ஆனாச்சு தான். பட் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா லூசிங் கிரிப்டோ யூசர்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நிறைய பேர் கிரிப்டோ வந்து குவிட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கிரிப்டோ வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக வந்து பார்க்குறது இல்லை. இது எங்கே வந்து இந்த டவுன்ஃபால் பெரிய அளவில் ஆரம்பிச்சிதுறானா, இது நான் சும்மா சொல்லலை, நிறைய டேட்டாஸ் வந்து இருக்குது. முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன்லலாம் லிங்க் வந்து கொடுக்குறேன். இது எல்லாம் ஆரம்பித்தது வந்து இந்த கிரிப்டோ ஆஃப்ஷோர் எக்ஸ்சேஞ்சஸ் லைக் பினான்ஸ், கூகாயின், ஓகேஎக்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியா ஷேடோ பேன் பண்ணாங்களே, ஒவ்வொன்றா வந்து ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்தாங்க. அது தொடர்ந்து எக்ஸ்சேஞ்சஸோட வெப்சைட்ஸே ஒர்க் ஆகலை. இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாஸ் பேனிக் ஆனது வந்து ஆரம்பிச்சிது. எப்போவுமே கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பிட்காயின், எத்தேரியமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறது இல்லை. புதுசாக என்ன ப்ராடக்ட்ஸ் வருது, புதுசாக என்ன டெக் வருது, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக வந்து இருக்கும். நம்ம இந்தியன் கம்யூனிட்டி அதிகமாகவே அதில் வந்து ஆக்டிவாக ஹேட்ராப் அது இதுன்னு வந்து பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க. பட் அந்த கம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியன் கிரிப்டோ யூசர்ஸ் வந்து பெரிய அளவில் மாசாக பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் இதுக்கு மேலே கிரிப்டோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி டாக்ஸேஷன்லாம் ஆன்லைன் கேம்பிளிங் அளவு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பினான்ஸ் மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸே வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இன்ஆக்டிவாகவே வந்து போயிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் மெயினாக இந்த ஷேடோ பேன் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2022 பட்ஜெட்டில் 30% டாக்ஸேஷன், 1% TDSன்னு வந்து கொண்டு வந்தாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேம்பிளிங், கேமிங்க்கும் கிரிப்டோக்கும் ஒரே விதமான TDS டாக்ஸேஷன் இருக்குது. ஓவரால் 1000 to 60 crores நான்
மேபி மேலே அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து போடுறேன். 1260 crores டிடிஎஸ்ஸாக மட்டுமே வந்து 2 ஸ்ட்ரீம்ஸ், இந்த கேம்லிங்கும் கிரிப்டோலையும் ரெண்டும் சேர்த்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரெவன்யூ வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோவில் டிடிஎஸ்ஸாக 180 crores தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரெவன்யூவாக ஜென்ரேட் ஆகிருக்குது. இப்போது எல்லாருமே வந்து ஆஃப் ஷோர் எக்ஸ்சேஞ்சஸ் பேன் பண்ணதுக்கான காரணமே அதுதான். ஏன்னா எல்லாருமே பினான்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் P2P பண்ணுறாங்க, அங்கேயே ட்ரேட் பண்ணுறாங்க, அங்கேயே ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணி அகைன் INR வந்து கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த ஓவரால் பீப்புள் பண்ணக்கூடிய அந்த ப்ராஃபிட்ஸ்க்காக இருக்கட்டும் எதுக்குமே கணக்கு இல்லை. கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணலனா, டிடிஎஸ் பே பண்ணலனா, கவர்மெண்ட் அது கோவத்தோட வெளிப்பாடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆஃப் ஷோர் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பேன் பண்ணுது. ஏன்னா நம்ம கொண்டு போகிறோம் ஒரு லட்ச ரூபா கொண்டு போகிறோம் பினான்ஸ்க்கு, அது 10 லட்சமாக மாறுது, நம்ம அப்படியே வந்து கொண்டு வந்துடுறோம். இதில் டிடிஎஸ் கவர்மெண்ட்டுக்கு போகல, டேக்ஸும் சில வாட்டி வந்து போகிறது வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறதுனால மொத்தமாக வந்து பேன் பண்ணிட்டாங்க. இது ஆப்வியஸாக இந்த இடத்துலேருந்து பெட்டர்மெண்ட் நோக்கி தான் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ரெகுலேஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து போகும். பட் இது எப்போ வந்து இந்த நிலமெல்லாம் வந்து மாறும்? நான் ஃபவுண்டர்ஸ் கிட்ட பேசினதாக இருக்கட்டும், லைக் ஆன்லைனில் வந்து பார்க்கும் போதாக இருக்கட்டும், இப்போ இந்த எலெக்ஷன்னால இந்த பட்ஜெட்டில் கிரிப்டோக்கு எந்த விதமான சேஞ்சஸும் வந்து கொண்டு வரல. பட் அப்கமிங் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பெரிய அளவில் 1%லேருந்து 0.1% இல்லை, அதுக்கும் கீழே இந்த டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்லாப்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்படி தான் ஃபவுண்டர்ஸும் வந்து அவங்க சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அண்ட் அது கட்டாயம் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் அது நிறைவேறிடும். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓவரால் இந்தியாவில் வந்து பார்க்கும்போது இந்த PI42 எக்ஸ்சேஞ்ச் பற்றியும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த PI42 பொறுத்த வரைக்கும் லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி நார்மலான டாக்ஸேஷன், ஏன்னா இது வந்து நார்மலாக நம்ம எந்த விதமான பிட்காயினில் டைரெக்டாக எக்ஸ்போசர் வச்சுருக்க மாதிரி இல்லை, இது பேசிக்காக கான்ட்ராக்டில் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ அதனால் இது 30% டாக்ஸேஷன் இல்லை, 1% டிடிஎஸ் வந்து இல்லை. பட் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, இது பெரிய லெவலில் க்ரோ ஆக நிறைய பேர் இது வந்து யூஸ் பண்ண இந்தியன் கவர்மெண்ட் இதையுமே கூட மேபி முடக்க வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ நினச்சி பாருங்களேன், கிரிப்டோவில் நான் 1 லட்ச ரூபா போட்டு ஒரு 3 லட்ச ரூபா ப்ராஃபிட்ஸாக வந்து எடுத்துடுறேன். இதே நான் எடுத்துகிட்டு போய் PI42 போட்டு ஒரு லாங்கோ ஷார்ட்டோ பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வர மாதிரி கணக்கு காமிச்சிட்டேன்னா இந்த வழியாகவும் மணி லாண்ட்ரிங்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது நான் வந்து சொல்கிறேன்னு இல்லை, இது ட்விட்டரில் நிறைய பேர் இதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் மெயினான விஷயம் என்னென்னா, கிரிப்டோ ஏன் இந்தியாவில் பெரிய அளவில் வளரலைன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ், இப்போது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் டாடா குரூப்பு, அம்பானி, அதானி, இந்த மாதிரி ஆட்கள் வந்து பெருசாக கிரிப்டோவில் வந்து கால் எடுத்து வைக்கலை. அட்லீஸ்ட் அஃபிஷியலாக அவங்க யாரும் மென்ஷன் பண்ணல அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்களோனோ இல்லை கிரிப்டோவில் ஏதோ ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு. சப்போஸ் இந்த மாதிரி பெரிய ஆட்கள் வந்து, நான் நேற்று கூட இதை பற்றி தான் தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ் பிரதர் கிட்டலாம் கூட வந்து பேசிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்து நடந்ததுன்னா ரொம்ப ஸ்பீடாகவே இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் வந்து வளர்ந்துடும். மேபி அவங்க யாராவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் பில்ட் பண்ணாங்கன்னா வேறு லெவல். இல்லை ஏதாவது இப்போது பொலிட்டிக்கல் சைட்லேருந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ், இப்போ பினான்ஸ், காயின் பேஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவில் ரொம்ப கீனாக இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸ் தொடங்கி இந்தியாவில் ஒரு எக்ஸ்சேஞ்சு பெரிய லெவலில் இந்தியன் கவர்மெண்ட்டோட கை கோர்த்து பண்ணாங்கன்னா அப்போவும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். பட் இதெல்லாம் வருதோ வரலையோ எப்படி இருந்தாலும் இந்த கிரிப்டோ அடாப்ஷன் இன் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் தான் வந்து இருக்குது. பட் மக்களோட மைண்ட் செட்டே பெரிய அளவில் வந்து மாறிடுச்சு. இப்போது இது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளாக வந்து பார்க்கணுன்னா, நம்ம சேனலில் 2022 பியர் மார்க்கெட் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பார்ட்டிசிபென்ட்ஸ் டெலிகிராம்லலாம் வந்து இருந்தாங்க. பட் அதை விட இப்போ வந்து கம்மியாயிட்டாங்க. நிறைய பேர் கிரிப்டோ வந்து பாசிவாக தான் பார்க்குறாங்க, ரொம்ப ஆக்டிவாக பிட்காயின் எத்தீரியமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதை தாண்டி கவர்மெண்ட் வேறு இப்படி போட்டு நசுக்கிறாங்க, ஸோ அதனால் நான் பெருசாக ஆக்டிவாக கிரிப்டோவில் வந்து இருக்க போகிறது இல்லை அப்படின்னு வந்து இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு அவுட் சைடராக கிரிப்டோக்குள்ளே வந்து என்டர் ஆக போகிறீங்கன்னா, இப்போ CoinDCX தான் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சாக இந்தியா பொறுத்த வரைக்கும் இருக்காங்க. நீங்கள் அதில் வாங்கிட்டு அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் செல்ஃப் கஸ்டடி மூலயமா ஹார்ட்வேர் வாலெட்டில் பிட்காயின் எத்தீரியம் மற்ற கிரிப்டோ கரன்சிஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு இது தான். இந்தியா கிளியராக வந்து ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இருக்குது. பட் மோசமான ரெகுலேஷனாக வந்து இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த இடத்துலேருந்து இன்னும் மோசமாக போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா கேம்லிங் விட மோசமாக கிரிப்டோ கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது. அதுக்கு மேலே அவங்க பேன் தான் வந்து பண்ணணும். பேன் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா ஜியோடெஸ்க் ஃபவுண்டர் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கூட IMF-உம் இந்தியாவும் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ரெகுலேஷன் நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இதனால் நோ நீட் டு பேனிக். நீங்கள் கட்டாயம் இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் இந்த மாதிரி அசட்ஸ்லாம் வந்து வச்சுக்கணும். இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு
காலகட்டத்தை நோக்கி தான் நம்ம இந்தியா கிரிப்டோ ஓவரால் வந்து மூவ் ஆகி போயிட்டு வந்திருக்குது. கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் வாங்குறதா இருந்தால் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணுங்கள், இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களோட சர்க்கிள்லேயே வந்து நீங்கள் யாராவது USDT வந்து வச்சுருக்காங்கன்னா மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் see you guys tomorrow with another video. Until then.